Hello guys, this is Shelnya. Welcome back to our channel. Okay, இன்னைக்கு நம்ம part 3 தான் பார்க்க போறோம். ஸோ இதில் ஃபுல்லாக ட்ரெஸ் எப்படி ஷேட் பண்ணுறது அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்னடா இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் பாட்டாக போட்டுனே இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. இதுதான் வந்து லாஸ்ட் பார்ட். தட் மீன்ஸ் நம்ம இந்த போர்ட்ரேட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் part 1 part 2 பார்க்கலாம். நான் மேலே கார்ட்டில் கொடுக்குறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் அந்த பேபியோட ஷர்ட்டில் தான் ட்ரா பண்ண போகிறேன். மேலே வந்து குட்டியாக பார்டர் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணி நான் வந்து ஷேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ண பென்சில் பார்த்தீங்கன்னா 6B பென்சில். நீங்கள் வந்து இன்னும் டார்க்காக வேணும், டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து காட்டன் பட் இல்லைனா வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப் இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ட்ரெஸ் ஃபோல்டான இடத்துல வந்து டார்க் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஷர்ட் வந்து ரொம்ப லைட் கலர். ஸோ 2B பென்சிலே வந்து இங்கே ரொம்ப டார்க் ஷேட்ஸ்க்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் 2B பென்சில் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் லைன்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து டார்க் ஷேட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்பயுமே வந்து டார்க் வேல்யூஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் அவுட்லைன் வந்து கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இன்கேஸ் நம்மளுக்கு எங்கேயாச்சும் சேஞ்சஸ் இருக்குனாலும் நம்ம வந்து எரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸ்டார்டிங்லேயே வந்து டார்க் வேல்யூஸ் போடுறதுனால. ஸோ அவுட்டர் லைன்லாம் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டார்க் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இதுக்கப்புறம் வந்து நம்ம பிளெண்ட் தான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாக நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் இங்கே பேப்பர் ஸ்டம்ப் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வந்து ஷேட் நான் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு, அண்ட் இதிலே வந்து கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அதையே யூஸ் பண்ணி நான் லைட்டாக இருக்கும் இல்லையா ஷேடிங்லாம், ஸோ அங்கே வந்து இந்த ஸ்டம்ப் யூஸ் பண்ணி அப்படியே வந்து நம்ம ஷேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அங்கே பென்சில்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண தேவை, லைட்டாக இதே வந்து ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேம் ப்ராசஸ் தான் வந்து நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நார்மலாகவே இந்த ப்ராசஸ் தான் வந்து ஷேடிங்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஷேட் பண்ணுறோம், பிளெண்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்கின்னுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம லைட் ஷேடில் வந்து டார்க் போகும் இல்லையா. ஸோ ட்ரெஸ்க்கு வந்து நான் எப்பயுமே டார்க்கர் ஷேட் வந்து ஃபஸ்ட் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறமா லைட் ஷேட்லாம் வந்து கவர் பண்ணிப்பேன். ஸோ இப்படி தான் நான் வந்து ட்ரா பண்ணுவேன். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, இது வந்து நான் பண்ணுற மெத்தட். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஐடியா கொடுக்குறேன். அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தோம்னா நம்ம எப்பயுமே ஃபேஸ்க்கு தான் நிறையா அட்டென்ஷன் கொடுப்போம். ட்ரெஸ்க்கோ இல்லை பேக்ரவுண்டுக்கோ இதுக்கெலாம் வந்து நிறையா நம்ம டைம் எடுத்துகிட்டு அப்படிலாம் வந்து ட்ரா பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இது பண்ணுறதுனால ரிசல்ட் வந்து அவ்வளோ நல்லா வராது. ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ வந்து ஃபேஸ்க்கெல்லாம் டைம் கொடுக்குறோமோ அதே சேம் வந்து லைக் ஆக்சசரிஸ் இல்லைனா வந்து ஃபுட்வேர், ட்ரெஸ்ஸஸ், பேக்ரவுண்ட், ஸோ இந்த மாதிரி திங்ஸ்க்கும் வந்து நம்ம ப்ராப்பர் டைம் கொடுத்து அதையும் வந்து கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணோன்னா ரிசல்ட் வந்து சூப்பராக வரும். ஈவன் நான்வே வந்து சம்டைம்ஸ் டைம் இல்லை அப்படின்னா கமிஷன் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரெஸ் இல்லை பேக்ரவுண்ட் வந்து நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவேன். ஸோ அந்த அவுட்புட் விட நம்ம டைம் கொடுத்து பண்ணுறதுக்கு வந்து இன்னுமே வந்து பெட்டர் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்லோவாக டைம் எடுத்து பண்ணுங்கள் ப்ராப்பராக. அண்ட் இப்போயுமே வந்து இந்த மாதிரி நான் ரியல் டைம் ட்யூட்டோரியல்லாம் போட்டதே இல்லை. வை பிகாஸ் நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த டைம் அண்ட் இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு பெரிய பிக் வந்து ட்ரா பண்ணணும்னு வச்சுவோம், ஒரு 2 டேஸ்க்கு மேலே வந்து அகெயின் அதை ட்ரா பண்ணுறதுக்கு வந்து எனக்கு மூட் வராது. எனக்குன்னு இல்லை, நிறையா பேருக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப அடோர் பண்ணி ட்ரா பண்ணோம் அந்த பர்சன் அப்படின்னும் போது வந்து நம்மளுக்கு வரையறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த டைம் போகிறதே தெரியாது. அது வந்து நம்ம பிடிச்சே செய்வோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் வந்து இந்த பாப்பா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோட சிஸ்டரோட டாட்டர். ஸோ அவங்க வந்து ஊரில் இருக்காங்க. அதனால் வந்து எனக்கு இன்னும் பார்த்ததில்லை. குட்டியாக இருக்கும்போது ஸ்டில் குட்டியாக தான் இருக்காங்க. பட் பிறந்ததுலேருந்து பார்த்ததில்லை. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரா பண்ணணுன்னு தோணுச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்து நான் ட்ரா பண்ணலான்னு இருந்தேன் அந்த பாப்பாவை. அப்போ வந்து ரொம்ப குட்டியாக இருந்தாங்க. ஈவன் அவங்களுக்கு வந்து பெருசாகி பார்த்தாலும் வந்து இந்த ஃபேஸ் இதெல்லாம் தெரியாது இல்லையா. ஸோ இந்த பீரியடில் வரைஞ்சோன்னா கொஞ்சம் ஃபேஸ் கட் வந்து வரும். ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பிக் கிடச்சிருந்து சரி ஓகே இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இவங்க பேர் பார்த்திங்கன்னா இவங்கள மாதிரி குட்டியாக க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த நேம் கேட்டாலே வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு மூவி இல்லைனா வந்து ஒரு சாங்காச்சும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அப்படி என்னடா நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
எஸ், இதுதான் வந்து இந்த குட்டி பேபியோட நேம். ஓகே, இப்போ பேபி பற்றிலாம் சொல்லியாச்சு. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் போஸ்ட் பண்ணோன்னே வந்து யார் இந்த பேபின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குட்டியாக வந்து சொல்லியிருந்தேன் யாருன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து நார்மலாக நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான் வந்து நான் ஃபுல்லாக பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டார்டிங்கே சொன்னதுனால நான் ரிப்பீட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அந்த நடுவில் இருக்கிற ப்ராசஸ்லாம் சொல்லலை. ஸோ அதே தான் வந்து நம்ம டார்க் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஷேடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து நான் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பேபி வந்து எனக்கு ஃபுல்லாக ட்ரா பண்ண எவ்வளோ டியூரேஷன் ஆச்சுன்னு பார்த்தோம்னா எக்ஸாக்டாக வந்து 2 days ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஃபுல்லாக வந்து நான் ட்ரா பண்ணலை, ஃபுல் டேவும் ட்ரா பண்ணலை. கொஞ்சம் வந்து நடுவில் பிரேக்லாம் விட்டுட்டு அண்ட் மற்ற ஒர்க்லாம் பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ணேன். ஈவன் நான் வந்து இன்னும் ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக பண்ணணும்னு நினச்சேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு அவ்வளோ இப்படி தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னுமே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரா பண்ணுறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து எல்லாமே ஸ்லோவாக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. நம்ம எவ்வளோ ஸ்லோவாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறோமோ அவ்வளோ வந்து நல்லா வரும். ஓகே, இப்போ நம்ம ட்ராயிங் வந்து ஓவராலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஹேண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் கிளிப் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் இந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் கீழே அந்த லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அதை ட்ரை பண்ணுவேன். அண்ட் இந்த ட்ராயிங் வந்து கண்டிப்பாக அந்த நிலா பேபிக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் அவங்களால வந்து சொல்ல முடியாது, பிகாஸ் ரொம்ப குட்டியாக இருக்காங்க. இவன் பெருசாக இருந்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன் தெரியல. ஸோ நம்ம வந்து அக்கா அண்ட் மாமாவுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க சார்பாக வந்து நீங்களே வந்து இன்னும் 2 லைக் பட்டனை வந்து தட்டி விட்டுவாங்க. ஸோ எத்தனை லைக் போட்டாலும் ஒன்று தான் வரும். ஆளுக்கு அப்படின்னு திங்க் பண்ணால் கூட கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தமாரி லைக் பட்டனை தட்டி விட்டு எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, see you in next video. Take a tata and bye. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்லை queries இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என் இன்ஸ்டாவோட ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து உங்கள் டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து என் மூளையை யூஸ் பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் வந்து நான் கிளியர் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகே, bye.